Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி உருளைக்கிழங்கு போண்டா எப்படி செய்யறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு 3 நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுக்கோங்க. கடலை மாவு 1 கப், உப்பு 3 டீஸ்பூன், அரிசி மாவு 3 டேபிள் ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன், வெங்காயம் 1 கப், கருவேப்பிலை கொத்தமல்லி தேவையான அளவு, மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், பூண்டு 10 பல் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு நல்லா வாசனை வந்தக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு 2 டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் மாற ஆரம்பிச்சோடனே வேக வச்சிருந்த உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை நல்லா போற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. பாத்திரத்தில் கடலை மாவு 1 கப், அரிசி மாவு 3 டேபிள் ஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து வச்சுக்கோங்க. வதக்கி வச்சு இந்த உருளைக்கிழங்கு நல்லா ஆறினோடனே உருண்டை போட்டு வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக ஆரம்பிச்ச உடனே உருண்டைகளை மாவில் போட்டு பெரட்டி எண்ணெயில் போட்டுக்கோங்க. அடிக்கடி திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க, அப்பதான் ஈவனா வேகும்.
நல்லா ப்ரௌன் கலரில் வந்தோன்னே எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சுவையான உருளைக்கிழங்கு போண்டா ரெடி.